அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். இன்றைக்கி நம்மள நிறைய பேருக்கு எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம் இருக்குங்க. ஏன்னா தற்போது சோதனையான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டுட்டும் இருப்போம். ஏன்னா வறுமை, போதிய பணக்குறைவு, அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம், சோதனைகள் நமக்கு ஏற்பட்டிருக்கும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு துன்பம் நமக்கு ஏற்பட்டிருக்கும். மனக்கவலையால் நம்ம மனது வாடி கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட சகோதரிகளுக்கு இந்த திக்கிர் ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க. ஏன்னா தினமும் இந்த திக்கிரை நீங்கள் 300 முறை ஓதுங்க. 300 முறை ஓதும் பொழுது உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய பயங்கள் அனைத்தையும், தற்போது இருக்கும் சோதனைகள், துன்பங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா இந்த திக்கிரை ஓதிய 30 நிமிடங்களிலேயே உங்களுடைய மனதை அல்லாஹ் தஆலா அந்த பயத்தை போக்கிடுவான். உங்கள் மனசில் இருக்கிற அந்த பயத்தை போக்கிட்டு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அமைச்சு தருவாங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய சஹாபாக்களுக்கு இந்த திக்கிரை சொல்லி கொடுத்தாங்க. அகல் போரின் போது சஹாபிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யார் ரசூலுல்லாஹ், எதிரிகள் அதிகமாக இருந்ததின் மூலம் எங்களுடைய உள்ளங்கள் கவலையால் மிகவும் வாடுகின்றன, எங்களுடைய உள்ளங்கள் தொண்டை குழியை நெருக்குகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் முறையிட்டார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை சொல்லி கொடுத்தார்கள் சஹாபாக்களுக்கு. அது எந்த துவான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த துவாவை ஓதுவதின் மூலமாக நம்மளுடைய உள்ளங்களில் இருக்கும் அனைத்து கவலைகளையும் போக்கி, அனைத்து பயத்தையும் போக்கி, ஒரு நிம்மதியான ஒரு மன அமைதியை அல்லாஹ் தஆலா கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த, மகத்துவம் வாய்ந்த துவா தான் இந்த துவா. இந்த துவாவை காலை ஃபஜர் தொழுகைக்கு பிறகோ அல்லது மகரிப் தொழுகைக்கு பிறகோ இந்த திக்கிரை நீங்கள் 300 முறை ஓதி வாருங்கள். ஃபஸ்ட்டு 100 முறை நீங்கள் ஓதும்போது உங்களுடைய மனசில் இருக்கிற கவலையை அல்லாஹ் தஆலா போக்கி விடுவாங்க. அடுத்த 100 முறை ஓதும் பொழுது அல்லாஹ் தஆலா உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய பயத்தை போக்கி விடுவான். 3வது 100 முறை ஓதும் பொழுது அல்லாஹ் தஆலா உங்களுடைய மன அமைதியை ஏற்படுத்திவிட்டு, உங்கள் மனசில் மன அமைதியை ஏற்படுத்திவிட்டு மகிழ்ச்சியானதாக மாற்றி விடுவாங்க. இது தாங்க இந்த துவாவுடைய விளக்கமே. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய சஹாபாக்களுக்கு, தன்னுடைய தோழர்களுக்கு இப்படி தான் இந்த துவாவை சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹ் தஆலா கிட்ட நீங்கள் கேளுங்க, அல்லாஹ் தஆலா உங்கள் மனசை மாற்றி அமைப்பான், அந்த அச்சத்தை போக்குவான் அப்படின்னு. இது எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி இந்த திக்கிரை நீங்கள் ஓதலாம். வறுமை, ஏதாவது கஷ்டம், அல்லது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை, வேறு ஏதாவது சூழ்நிலை காரணமாக உங்கள் மனசில் இருக்கிற அதிகமான கவலைகள் இருக்கும் பொழுது இந்த துவாவை ஓதிக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ வாங்க இந்த துவாவை பார்க்கலாம். இந்த திக்கிரை ஓதுவதற்கு முன்பாக 3 முறை ஸலவாத் ஓதிக்கொள்ளுங்க. அதன் பிறகு 300 முறை இந்த திக்கிரை ஓதுங்க. 300 முறை இந்த திக்கிரை ஓதிய பிறகு 3 முறை ஸலவாத் ஓதிக்கொண்டு அல்லாஹ் தஆலா கிட்ட உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய அச்சத்தை போக்குறதுக்கான துவாவை கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா உங்கள் மனசில் இருக்கிற அனைத்து குறைகளையும் தீர்த்து வைப்பான், பயத்தையும் போக்கி வைப்பான் இன்ஷா அல்லாஹ். இப்போ வாங்க இந்த திக்கிரை பார்க்கலாம். அல்லாஹும்மஸ்தூர் அவ்ராத்தினா வ ஆமின் ரவ்ஆத்தினா. அல்லாஹும்மஸ்தூர் அவ்ராத்தினா வ ஆமின் ரவ்ஆத்தினா. இதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம் வாங்க. யா அல்லாஹ், எங்கள் குறைகளை மறைப்பாயாக, எங்கள் அச்சத்தை விட்டும் நிம்மதி அளிப்பாயாக. இதுதாங்க இந்த திக்கருடைய விளக்கம். இந்த ஹதீஸ் அஹ்மத் என்ற நூலிலே 10573வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக. இன்ஷா அல்லாஹ்
ஒரு 30 நிமிடம் இந்த திக்கரை நீங்கள் இதற்காக செலவு செஞ்சு நீங்கள் ஓதி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. உங்களுடைய மனதில் இருக்கிற அனைத்து கவலைகளும் பயத்தையும் அல்லாஹ் தஆலா போக்கி ஒரு மகிழ்ச்சியானதாக மாற்றி வைப்பான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.